வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் மீதான மாஸ்கோவின் போர் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முதல் உயர்மட்ட பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடந்தது. பேச்சுவார்த்தை நடந்த அறையில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மொஹாமட் பின் சல்மான் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இரத்த களரி மோதலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டத்தை நடத்தியதற்காக அவர் வெற்றி பெறுகிறார். எண்ணெய் வளம் மிக்க ராஜ்யத்தில் அரியணைக்கு 39 வயதான உறுதியான வாரிசாக இளவரசர் முகமது பின் சல்மான் ஏற்கனவே தனது தந்தை 89 வயதான மன்னர் சல்மானை ஒரு சம்பிரதாய மன்னராக வைத்துக் கொண்டு சவுதி அரேபியாவின் நிஜமான தலைமையை கைப்பற்றியுள்ளார். ஆனால் ஏமனின் இளவரசரின் போர் மற்றும் அமெரிக்க உளவுத்துறை இளவரசரின் உத்தரவின் பேரில் சில காரியங்களை செய்ததாக எழுதிய செய்தியாளர் ஜமால் கஷோகியின் 2018ஆம் ஆண்டு கொலை சர்வதேச அளவில் முகமது பின் சல்மானின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தது. ஒபெக் பிளஸ் எண்ணெய் அமைப்பின் மூலம் உக்ரைன் போரின் போது சவுதி அரேபியா கவனமாக உறவுகளை பராமரித்த ஒரு நாடான ரஷ்யாவுடனான ட்ரம்ப் நிர்வாகத்தின் தொடர்புகளின் மையத்தில் பட்டத்து இளவரசர் மொஹாமட் இப்போது தன்னை காண்கின்றார். அமெரிக்காவின் $600 பில்லியன் முதலீட்டுக்கான திட்டங்களை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போது இளவரசர் அவரது கவனத்தை ஈர்த்திருக்கலாம். ட்ரம்ப் தமது இரண்டாவது ஜனாதிபதி பதவியில் தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கான இடமாக சவுதி அரேபியாவை வைக்கலாமா என்ற யோசனையை தூண்ட வைத்தது. மேலும் மேற்கத்திய நாடுகளின் தனிமைப்படுத்தலில் இருந்து மாஸ்கோவை மீட்டுக் கொண்டு வர முடியும் என்று நம்பும் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடனான தனது முதல் சந்திப்பு சவுதி அரேபியாவில் நடைபெறும் என்று பரிந்துரைத்த நிலையில் இளவரசர் மொஹாமட் ஒரு சிறந்த ராஜதந்திரியாக மாற்றப்படுகிறார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சவுடியில் தொடங்கியவுடன் சவுடி அரசு பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியது. இதில் சவுடி அரச குடும்பத்தின் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ரியாத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கைகள் இளவரசன் மொஹாமட்டின் கைவிரல் ரேகைகளை மத்திய கிழக்கில் ஆழமாக பதிய வைக்கிறது. இந்த மூலோபாயம் இளவரசர் மொஹாமட்டுக்கு சில ஆபத்துகளையும் வைத்திருக்கிறது. குறிப்பாக காசா பகுதியை நாசமாக்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போரில் நிலையற்ற போர் நிறுத்தம் கேள்விக்குறியாக உள்ளது. அமெரிக்கா காசா பகுதியை சொந்தமாக்க விரும்புவதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறிய கருத்துக்கள் அரபு உலகையை கொதிப்படைய செய்துள்ளன. பாலஸ்தீனியர்கள் காசா மற்றும் மேற்கு கரையை எதிர்கால நாடாக விரும்புகிறார்கள். இது கிட்டத்தட்ட அனைத்து சர்வதேச சமூகத்தினராலும் ஆதரிக்கப்படுகிறது. அப்படியான நேரத்தில் சவுதி அரேபியாவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தமது மேடையாக பயன்படுத்துவது வெளிப்படையாக கூறாவிட்டாலும் அரபு நாடுகளால் ருசிக்கப்படவில்லை. சமீப கால நாட்களில் சவுடி அரசு ஊடகங்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை வெளிப்படையாக விமர்சித்துள்ளன. இளவரசர் முகமது ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் இஸ்ரேலுடன் ஒரு சாத்தியமான ராஜதந்திர அங்கீகார ஒப்பந்தத்தை எடை போட்ட போது இது தவிர்க்கப்பட்டது. காசாவை அமெரிக்கா உரிமையாக்குவது என்ற திட்டம் பாலஸ்தீனர்களை ஆதரிக்கும் சவுடிகளையும் இதேபோல் கோபப்படுத்தி உள்ளது. ட்ரம்பின் காசாவை அமெரிக்காவின் உரிமையாக்கும் திட்டத்தின் சரியாக அர்த்தம் என்ன என்பது தெளிவாக தெரியாத அளவுக்கு குழப்பமாக உள்ளது. காசாவை அமெரிக்கா உரிமையாக்கும் ட்ரம்பின் ஆரம்ப கருத்துக்கு விரைவாக எதிர்வினையாற்றியது சவுடி வெளியுறவு அமைச்சு. பாலஸ்தீனம் தொடர்பான சவுடியின் அசையாத நிலைப்பாடு பேரம் பேசலுக்கு உட்பட்டது அல்ல, சமரசங்களுக்கு உட்பட்டது அல்ல என்று கூறியது. ஆனால் சவுதி அரேபியா ட்ரம்பை நேரடியாக விமர்சிக்கவில்லை. காசாவை அமெரிக்க உரிமையாக்கும் ட்ரம்பின் திட்டம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வாஷிங்டனில் இருந்த போதே ட்ரம்பால் முதல் தடவையாக வெளியிடப்பட்டது. அதே தினத்தில் இஸ்ரேலிய ஊடகங்களுடன் பேசிய ட்ரம்ப் அடுத்த கம்பை சவுடியை நோக்கி எய்தார். பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று சவுதி அரேபியா ஒருபோதும் கோரவில்லை என்றார் ட்ரம்ப். இந்த கூற்று சவுதி அரேபியாவை சங்கடத்துடன் நெளிய வைத்தது. ஆனால் இதற்கு பதில் கூறப்போனால் அது ட்ரம்ப் மீதான நேரடி விமர்சனமாக மாறிவிடும் என்பதால் சவுதி அரேபியா சில தினங்களுக்கு அமைதி காத்தது. அதுவும் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் அரபு நாடுகளால் ரசிக்கப்படவில்லை. 2 தினங்களுக்கு பின் மௌனத்தை கலைத்த சவுதி அரேபியா காசா போருக்கு ஒரே தீர்வு நிரந்தர போர் நிறுத்தமும் பாலஸ்தீனிய தேசமும் என்று அறிக்கை விட்டது. ஆனால் சவுதி அரேபியா அப்போதும் ட்ரம்பை நேரடியாக விமர்சிக்கவில்லை. அதுவரை காசா போரில் தான் சவுதி அரேபியா மறைமுகமாக தொடர்பு பட்டிருந்தது. இப்போது அமெரிக்க ரஷ்ய சந்திப்பு சவுதி அரேபியாவில் நடந்ததால் உக்ரைன் போரிலும் சவுதி அரேபியா மறைமுகமாக தொடர்பு படுகிறது. உக்ரைனையும் ஐரோப்பிய கூட்டாளிகளையும் விட்டுவிட்டு ரஷ்யாவை சந்திக்க ஒரு தளமாக சவுதி அரேபியாவை ட்ரம்ப் பயன்படுத்தி உள்ளார். இதுவும் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் ஐரோப்பிய நாடுகளால் ரசிக்கப்படவில்லை. காசா போரின் மறைமுகமான தொடர்பின் விஷயத்திலும் சரி, உக்ரைன் போரின் மறைமுகமாக தொடர்பின் விஷயத்திலும் சரி, சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மொஹாமட் பின் சல்மான் அரபு நாடுகளாலும் ஐரோப்பிய நாடுகளாலும் ரசிக்கப்படாத நபராக மாறியுள்ளார்.
அந்த இரு போர்களிலும் எந்த நேரடி தொடர்பும் இல்லாத சவுதி அரேபியாவை இரு முனைகளிலும் நடுவே இழுத்து விட்டவர் ஒரே ஒரு நபர். அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். மேற்கு நாடுகள் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை ஒதுக்கி தனிமைப்படுத்திக் கொள்ள நிலையில் புட்டினை ட்ரம்ப் நேரில் சந்திக்க திட்டமிடுகிறார். அதற்கு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு போகலாம், புட்டினை அமெரிக்காவுக்கு அழைக்கலாம். ஆனால் சந்திப்புக்கு ட்ரம்ப் பரிந்துரைத்த இடம் சவுதி அரேபியா. இதையும் ஐரோப்பிய நாடுகள் ரசிக்கப் போவதில்லை. மறுபக்கத்தில் ஒபெக் மீது ட்ரம்ப் நீண்ட காலமாக விமர்சனம் செய்து வருகிறார். அதில் சவுதி அரேபியா உயர் சக்தியாக உள்ளது. ஜனவரியில் ஒபெக் விலை குறைப்புகள் உக்ரைனில் நடக்கும் சோகத்தை தானாகவே நிறுத்த முடியும் என்று ட்ரம்ப் கூறினார். அது பற்றி கூறிய ட்ரம்ப், உக்ரைன் போரை விரைவாக நிறுத்துவதற்கான ஒரு வழி ஒபெக் அதிக பணம் சம்பாதிப்பதை நிறுத்தி எண்ணெய் விலையை குறைப்பதாகும். ஏனெனில் ஒபெக் நாடுகளிடம் எண்ணெய் நன்றாகவும் அதிகமாகவும் உள்ளது என்று ட்ரம்ப் ஜனவரி மாதம் கூறினார். உங்களது எண்ணெய் விலை அதிகமாக இருந்தால் உக்ரைன் போர் அவ்வளவு எளிதில் முடிவடையாது என்றார் ட்ரம்ப். இருப்பினும் ட்ரம்பின் கூற்று உண்மை நிலையிலிருந்து மாறுபட்டே உள்ளன. உலகளாவிய எண்ணெய் விலைகள் 2022 ரஷ்யாவின் முழு அளவிலான உக்ரைன் படையெடுப்புக்கு பின்னர் ஒரு பேரல் $120க்கும் அதிகமான உச்சத்திலிருந்து இன்று ஒரு பேரல் $75 குறைந்துள்ளது. குறைந்த எண்ணெய் விலைகள் இளவரசர் மொஹாமட்டின் லட்சிய திட்டங்களை அச்சுறுத்துகின்றன. இதில் இளவரசர் மொஹாமட் திட்டமிடும் எதிர்கால நகரமான நியோம் பற்றி அவரது பார்வை $500 பில்லியன் விலையில் உள்ளது. ட்ரம்பின் அமைதி முயற்சி சவுதி அரேபியா மீதான சுமையை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்கிறது. கஷோகி கொலைக்கு பின்னர் பல ஆண்டுகளாக சவுதி அரேபியா குளிரில் இருந்தபோது ரஷ்யாவும் சீனாவும் சவுதி அரேபியா மற்றும் இளவரசர் மொஹாமட்டுக்கு ஆறுதலை வழங்கின. மேற்கத்திய நாடுகளின் தொடர்ச்சியாக மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகளை தவிர்த்து இளவரசர் மொஹாமட் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் புட்டின் இருவரையும் தொலைபேசியில் வரவேற்று பேசினார். இப்போது திரையில் தெரியும் ஒரு புகைப்படம் உங்களுக்கு பழைய சம்பவம் ஒன்றை ஞாபகப்படுத்தலாம். இது 2018 ஆண்டு நவம்பர் மாதம் எடுக்கப்பட்ட புகைப்படம். அர்ஜென்டினாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் குழு புகைப்பட அமர்வின் போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் தலைவர்களுடன் உரையாடினார். ஆனால் அவர் சவுதி இளவரசர் மொஹாமட் பின் சல்மான் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஆகியோரை பார்த்தது போலவே காட்டிக்கொள்ளாமல் நடந்து சென்றார். உக்ரைனிய கப்பல்களை மாஸ்கோ கைப்பற்றியது தொடர்பாக அர்ஜென்டினா உச்சி மாநாட்டில் புட்டினுடனான சந்திப்பை ட்ரம்ப் ரத்து செய்தார். இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி தூதரகத்திற்குள் கஷோகி கொல்லப்பட்டது தொடர்பாக இளவரசர் மொஹாமட்டை அர்ஜென்டினாவில் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் சந்திக்கவில்லை. இப்போது புட்டினை சந்திப்பதற்கு ட்ரம்ப் திட்டமிடும் இடம் சவுதி அரேபியா என்றால் ட்ரம்ப் இளவரசர் மொஹாமட்டை உயர்த்தி விடுகிறாரா அல்லது சிக்க வைக்கிறாரா?